வெல்கம் பேக் டு கிருஷ்ணஜோதி கார்ஸ். சேனல் ஸ்டார்ட் ஆகி 1 மந்த் ஆகிடுச்சு. இது வரைக்கும் 150 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. எல்லாம் உங்கள் சப்போர்ட்டால தான். தேங்க்ஸ். இன்றைக்கும் நம்ம வந்து எஸ்யூவி செக்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். எஸ்யூவி செக்மெண்ட்னாலே வந்து ஒரு ரஃப் பேக்கேஜில் ஸ்கார்பியோ, பஜ்ரோ, சஃபாரி அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் தான் பார்த்துருக்கோம். 2012 வந்து ஒரு சீடன் லக்ஸூரியஸோட காம்பேக்ட் எஸ்யூவி லான்ச் பண்ணாங்க. அதுக்கு தான் மஹிந்திரா எக்ஸ்யூவி. அது லான்ச் பண்ணோடனே நல்ல புக்கிங்ஸ் போகலனாலும் வந்து டஸ்டர், எக்கோஸ்போர்ட்டோட காம்படிட் பண்ணி மார்க்கெட்டில் வந்து ஒரு ஹை மூவிங் பிராண்டாக இருந்துச்சு. இதோட காம்படிட் பண்ணுற மாதிரி ஹுண்டாய் கிரெட்டா, கியா ஷெல்டார், எம்ஜி ஹெக்டர் இதெல்லாம் வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம வந்து ஹுண்டாய் கிரெட்டா தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் மூவ் டு த வீடியோ. இது ஹுண்டாய் கிரெட்டா 2020 நவம்பர் லான்ச் வெஹிக்கிள். இது வந்து செகண்ட் ஜென்ரேஷன் வெஹிக்கிள், எஸ் வேரியன்ட், பெட்ரோல் இன்ஜின். ஹுண்டாய் கிரெட்டாவில் மொத்தமாக 5 டைப்ஸ் ஆஃப் வேரியன்ட் ஆப்ஷன்ஸ் வருது. என்னென்னா EX, S, SX அண்ட் SX ஆப்ஷனல். இந்த வேரியன்ட் வந்து எஸ் வேரியன்ட். இது வந்து பெட்ரோல் 1.5 லிட்டர்ஸ் இன்ஜின். காரோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் டீடைலிங் பார்க்கலாம். ஃப்ரண்ட் டீடைலிங்கில் வந்து விண்ட்ஷீல்டுக்காக 2 இன்டர்மினன்ஸ் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்மினன்ஸ் வைப்பர் வாஷிங்காக 2 ஃப்ளூயிட் டிஸ்பென்சர் கொடுத்துருக்காங்க. ஃப்ளூயிட் டிஸ்பென்சர் வந்து போனெட்டு கீழே வந்து தெரியாத மாதிரி நல்லா டக் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிளோட போனெட் செக்ஷன்ஸ் பார்க்கலாம். போனெட் செக்ஷன் வந்து நல்ல ஹெவியான மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. யூ ஷேப்டு இன்டர்மினன்ஸ் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட ஹெட்லாம்ப்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஹெட்லாம்ப்ஸ் வந்து 3 யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக LED DRL ஆப்ஷன் தான். சி ஷேப்பில் இருக்குது கிரெட்டான்னு. நடுவில் வந்து எஸ் வேரியண்ட்டில் வந்து ஹாலோஜன் பல்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப் வேரியண்ட் எல்லாமே வந்து LED ப்ரொஜெக்டர் லைட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. வெஹிக்கிளோட ஃபாக் லேம்ப் வந்து கீழே பம்பர் யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. பம்பர் யூனிட் கார்னரிங் ஸ்டெபிலிட்டியோட ஃபாக் லேம்ப் வந்துடும். ஹைவே ஏரோடைனமிக்ஸ்க்காக 3 ஃபின்ஸ் கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில். ப்ளஸ் வந்து இண்டிகேட்டர் வந்து கீழே பம்பரில் கொடுத்துருக்காங்க. மேலே ஹெட்லைட் பக்கத்தில் கொடுக்கல. இண்டிகேட்டர் வந்து நார்மல் பல்ப் ஆப்ஷன். ஹுண்டாய் கிரெட்டா இன்டீரியர் பார்க்கலாம். இன்டீரியர் வந்து பிளாக் அண்ட் பெய்ஜ் கலரில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹை குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறது இன்டீரியர் எல்லாமே. டேஷ்போர்ட் பாருங்கள், நல்லா ட்ரெடிஷ்னல் டேஷ்போர்டாக இருக்குது. பீச் கலரும் பிளாக் கலர் கம்பைன்ட் ஆப்ஷன் வருது. ஹாட் டச் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. 4 ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ட்ஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்லேயும் சர்க்குலர் ஷேப்லேயும் கம்பைன் பண்ண மாதிரி ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து ரெக்டாங்குலர் ஷேப் இருக்குது. டிரைவ் அண்ட் கோ பேசஞ்சர் சைடு வந்து ஸ்கொயர் அண்ட் சர்க்குலர் ஷேப்பில் வந்து ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூவல் ஏர்பேக் ஆப்ஷன் வந்துடும் ஃப்ரண்ட்டில். வெஹிக்கிள் எஸ் வேரியண்ட்டில் வந்து ஃபுல்லாக பவர் விண்டோ ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஃப்ரண்ட்டோட லெக் ரூம் பாருங்கள். லெக் ரூம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. க்ளோ பாக்ஸ் வந்து ஒரு அடிக்குவேட் ஸ்பேஸ் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து க்ளோ பாக்ஸ்குள்ளே வந்து ஏசி கூலிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஏதாவது ஐஸ் க்யூப் இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிற டைமில் வந்து இதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஏர் வென்டிலேஷன் க்ளோ பாக்ஸுக்கு இது டேரெக்ட் பண்ணிடலாம். வெஹிக்கிளோட கோ பேசஞ்சர் டோர் பேட்ஸ் பார்க்கலாம். கோ பேசஞ்சருக்கு வந்து டேஷ்போர்ட் ஃப்ரண்ட்டில் கை வச்சுக்க வந்து ரொம்ப லக்ஸூரியஸான பீச் கலர் ஏர் பேக்ஸ் ப்ளஸ் லெதர் டச் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட்டும் வந்து பீச் கலர் கொடுத்துருக்காங்க. இப்போ பவர் விண்டோ ஆப்ஷன்ஸ் வருது. ப்ளஸ் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் சின்ன பாக்கெட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. மேலேயும் வந்து ஒரு சின்ன பாக்கெட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட டோர் ஓப்பனிங் அண்ட் அன்லாக்கிங் வந்து குரோம் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பாலிஷ்டு ப்ரீமியம் அண்ட் ஃபண்டாஸ்டிக் லுக் ஆஃப் பிளாக் அண்ட் பீச் கலரில் இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. யூனிக்யூ ஏசி வென்ட்ஸ். ஏசி வென்ட்ஸில் வந்து சைடில் வந்து குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட சென்டர் கன்சோல் பார்க்கலாம். சென்டர் கன்சோல் ஏசிலையும் வந்து குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டிங்லேயும் குரோம் ஃபினிஷ் இருக்குது. ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. இப்போ இந்த வேரியண்ட்டில் வந்து 8 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. டாப் வேரியன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 10.25 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் ஆன் பண்ணுவோம். இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் ஃபியூச்சர்ஸ் என்னென்னா கனெக்டிவிட்டி வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஆக்ஸ் எல்லா ஃபியூச்சர்ஸும் இருக்குது. இதோட பேசிக்கான ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபோன், வாய்ஸ் மெமோ, ரேடியோ, செட்டிங்ஸ், அப்புறம் வந்து வெஹிக்கிள் மேனுவல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டைமிங், டேட் அண்ட் டே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம இப்போ ரிவர்ஸ் கீர் ஷிஃப்ட் பண்ணுவோம். ரிவர்ஸ் கீர் எப்படின்னா இது வந்து கிளாம்ஷெல் கியர்ஸ் நாப்ஸ்லேயே வந்து கிளாம்ஷெல் வந்துடும். இப்படி கீழே புல் பண்ணி ரிவர்ஸ் கீர் போடுற மாதிரி இருக்கும். ரிவர்ஸ் கீர் போட்டோன்னே ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து 4 ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் ரிவர்ஸ் கீர் போட்டோடனே சென்ஸ் ஆகி வியூஸ் காமிக்குது. வெஹிக்கிளோட டைனமிக் கைட்லைன்ஸ் காமிக்குது. ரிவர்ஸ் பார்க்கலாம். இப்போ ரிவர்ஸ் சென்சார்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் பக்கத்துலேயோ ஏதோ இருந்துச்சுன்னா வந்து வெஹிக்கிள் உள்ளே வந்து அலாம் சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். நேற்று நாங்கள் வந்து நைட் டைமில் வந்து வெஹிக்கிள் மூவ் பண்ணி பார்த்தோம்.
சேஃப்டி கார்டு வந்து சைடில் ஒன்று வச்சுருந்தாங்க. வெஹிக்கிள் கரெக்ட் கொஞ்சம் பக்கத்தில் போனோடனே வெஹிக்கிள் ஃபுல்லாக அலார்ம் சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து டிரைவிங் கற்றுக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஃபீச்சர். வெஹிக்கிளோட சென்டர் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கீழே வந்து ஆட்டோ கிளைமேட் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஆட்டோ கிளைமேட் டெக்னாலஜி ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். டயல்ஸ் எல்லாமே வந்து குரோம் ஃபினிஷில் இருக்குது. ஏசி மேனுவல் ஆன் ஆஃப் பட்டன் இது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுறது வந்து நமக்கு டிஸ்பிளேயில் தெரிஞ்சிடும். பார்க்கிங் லேம்ப் சுவிட்ச் வந்து சென்டரில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஆட்டோ கிளைமேட் டெக்னாலஜி சுவிட்ச் வந்து இந்த சைட் கொடுத்துருக்காங்க. இண்டிகேஷனுக்கு வந்து ஒரு ஆரஞ்ச் கலர் லைட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் ஃபுல்லாக கூலிங் ஆப்ஷன் அண்ட் ரைட் சைட் ஃபுல்லாக ஹீட்டிங் ஆப்ஷன். இந்த பட்டன்ஸ் என்னென்னா ஏசி ஆஃப் பட்டன், இது வந்து ஃப்ரண்ட் டிஃபாகர் அண்ட் இது வந்து ரியர் டிஃபாகர். ஏசி டைரக்ஷன் ஃப்ளோ ஆப்ஷன் அண்ட் ஃப்ளோ அண்ட் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ கிளைமேட் டெக்னாலஜி கீழே வந்து சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மல் கார் ஆக்ஸ் 12 வோல்ட் சார்ஜிங் ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் வந்து இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் சென்ட்ரல் யூஎஸ்பி போர்ட். தேர்டு வந்து ஃபோன் சார்ஜிங் ஆப்ஷன். சின்ன ஸ்டோரேஜ் வச்சுருக்காங்க ஃபோன் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி. வெஹிக்கிளோட கியர்ஸ் பார்க்கலாம். கியர் நாப்ஸ் வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்குது டிரைவிங்க்கு ஏற்ற மாதிரி. கிளாம்ஷெல் கியர் வந்து இது 6 ஸ்பீட் மேனுவல் கியர்ஸ். கியருக்கு அந்த கீழே இருக்கிற லெதரும் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி லெதர். டிரைவ் சீட்டுக்கும் கோ பேசஞ்சர் சீட்டுக்கும் 2 ட்வின் கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பிளாக் கலரில் ஃபினிஷ் ஆகுது சென்டர் கன்சோலுக்கு ஏற்ற மாதிரி. சென்டரில் வந்து டிரைவ் சீட்டுக்கும் கோ பேசஞ்சர் சீட்டுக்கும் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் கீழே வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பெரிய ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தான், யூட்டிலிட்டி பாக்ஸ்னு சொல்லுவாங்க இதை. ஹுண்டாய் கிரெட்டாவில் வந்து டி ஷேப்டு ஸ்டேரிங் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சென்டரில் வந்து கிரே கலர் அலுமினியம் கோட்டிங் வந்திருக்கு. இது ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. ஸ்டேரிங்கில் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. வாய்ஸ் ரெகனைசேஷன் ஆப்ஷன், மோட், வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ், கால் அக்செப்ட் அண்ட் டிக்ளைன் ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ். இது க்ரூஸ் கண்ட்ரோலில் வந்து ஓகே பேக் ஆப்ஷன் ப்ளஸ் வந்து ஸ்பீட் செட்டிங் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ஏர் பேக் வந்து ஸ்டேரிங்லேயே இதுவாகி வந்துடும். ப்ளஸ் வந்து ஹாரன் ஆப்ஷன்ஸும் ஸ்டேரிங்லேயே அவைலபிளாக இருக்குது. வெஹிக்கிளோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து லெஃப்ட் சைடு வந்து இன்ஜின் டெம்பரேச்சர் ப்ளஸ் வந்து ஆர்பிஎம் மீட்டர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து ஸ்பீடோ மீட்டர் அண்ட் ஃபியூயல் கேஜ் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து வெஹிக்கிளோட டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். ஃபுல் ஃபியூச்சர் டிஸ்பிளே ஆப்ஷன். இப்போ வெஹிக்கிளில் வந்து 2 டோர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். 2 டோரை வந்து சென்ஸ் ஆகி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ப்ளேஸ் ஆகுது. ப்ளஸ் வந்து வெஹிக்கிள் ஓவரால் கிலோமீட்டர்ஸ் டிரைவன் அண்டு டெம்பரேச்சர் காமிக்குது. ஸ்டேரிங்கில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோலில் வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். இது வந்து ஓகே பட்டன், இது பேக் பட்டன், ஃப்ரண்ட், நெக்ஸ்ட் அண்ட் 4 பட்டன். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட மெனு ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இதுதான் மெனு பட்டன். இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரீசெட், லைட் ஆப்ஷன்ஸ், டோர், சவுண்ட், கன்வீனியன்ஸ், சர்வீஸ் இன்டர்வல் அண்ட் அதர் ஃபியூச்சர்ஸ், ரீசெட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு 6 to 7 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து பேக் ஆப்ஷன் பட்டனும் கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாக. வெஹிக்கிளோட ஸ்பீட் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸ்பீட் செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வெஹிக்கிளை வந்து ரைட் பண்ணிக்கலாம். ரெட்டாவோட ஹெட்லைட் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஹெட்லைட் ஆப்ஷன் வந்து ஆஃப் ஆப்ஷனில் இருக்குது. ஆட்டோ, நார்மல் பிரைட்னஸ் அண்ட் ஹை பீம் ஆப்ஷன். ஹை பீம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே நமக்கு இண்டிகேட் பண்ணிடும். ப்ளஸ் வந்து இண்டிகேட்டர் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. வைப்பர் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். வைப்பர் வந்து ரியர் வைப்பர் ஆன் ஆஃப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லோ அண்ட் ஹை ஸ்பீட் ஆப்ஷனும் வந்துடுது ரியர் வைப்பரில். ஃப்ரண்ட் வைப்பருக்கு வந்து நார்மல் ஆஃப், லோ, மீடியம் ஸ்பீட் ஆஃப் அண்ட் மிஸ்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளூயிட் டிஸ்பென்சிங் ஆப்ஷன் வந்து இதை இப்படி மேலே புல் பண்ணால் ஃப்ளூயிட் டிஸ்பென்ஸ் ஆகும் இன்டர்மினன்ஸ் வைப்பர்ஸில். வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் டோர் பேட்ஸ் பார்க்கலாம். ஃப்ரண்ட் டோர் பேட்ஸ் லாக் அண்ட் ஓப்பனிங் ஆப்ஷன் வந்து குரோம் கலரில் கொடுத்துருக்காங்க. இது எஸ் வேரியண்ட்ன்றதுனால வந்து ஓஆர்விஎம் வந்து ஆட்டோ ஓப்பனிங் இல்லை, நார்மல் மேனுவல் ஓப்பனிங் தான். ஓஆர்விஎம் இது வந்து மிரர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து பட்டன் டைப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து வெஹிக்கிள் சென்டர் லாக் அண்ட் ஓப்பனிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோ ஃபியூச்சர்ஸ், ஓஆர்விஎம் இன்சைட் அட்ஜஸ்டிங் ஆப்ஷன் லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளில் மொத்தமாக 4 ஸ்பீக்கர், 2 ட்வீட்டர்ஸ் அண்ட் சப் ஊஃபர் ஆப்ஷன் வந்துடும். ட்வீட்டர்ஸ் வந்து ஏ பில்லரில் வந்துடும். வெஹிக்கிளில் ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஸ்டோரேஜும் பேக்கெட் ஸ்டோரேஜ் 2 கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் டோரில். நல்லா வைடாக இருக்குது டோர் ஓப்பனிங். ஹெட்லைட் அட்ஜஸ்டிங் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து 4 லெவலிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட ஃபியூஸ் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
ரொம்ப ஈஸியாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஃபியூஸ் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஸ்டேரிங் வந்து ஹைட் டில்டபிள் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க. 8 வே ஆஃப் சீட் அட்ஜஸ்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த ஜாக் வந்து வெஹிக்கிள் டிரைவ் சீட் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து புஷ்பேக் ஆப்ஷன். ப்ளஸ் இங்கே கீழே லெவலர் வந்து வெஹிக்கிள் ஃப்ரண்ட் அண்ட் மூவ் பண்ணுறதுக்கு. வெஹிக்கிளோட ஏபிசி பெடல் பார்க்கலாம். ஏபிசி பெடல் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து சைடில் டிரைவர் ஆப்ஷனுக்கு வந்து நார்மல் இது கொடுத்துருக்காங்க, ஃபுட் ரெஸ்ட். பேனட் ஓப்பனிங் ஆப்ஷன் வந்து ஒரு பிளாஸ்டிக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பே பார்க்கலாம். இதான் எங்கள் ஹுண்டாய் கிரெட்டாவோட இன்ஜின் பே. இன்ஜின் பே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. சவுண்ட் எதுவும் இன்டீரியர் வரக்கூடாதுன்னு ஃபயர் வாலிங் வந்து நல்லா சூப்பராக இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. இன்ஜினோட ஆப்ஷன்ஸ் என்னென்னா 1.5 லிட்டர் நார்மல் விடி இன்ஜின். இது வந்து பெட்ரோல் வேரியன்ட், 4 சிலிண்டர். இதோட பவர் பார்த்தீங்கன்னா 1115 PS அண்ட் நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து 250 நியூட்டன் மீட்டர் டார்க். வெஹிக்கிள் வந்து 6 ஸ்பீட் மேனுவல். ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸும் அவைலபிளாக இருக்குது. மேனுவலோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 21.4 கிலோமீட்டர்ஸ். ஆட்டோமேட்டிக் மைலேஜ் வந்து 18.5 கிலோமீட்டர்ஸ். வெஹிக்கிளோட இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இன்ஜின் வந்து 1.5 லிட்டர் நார்மல் MPI டீசல் இன்ஜின், 4 சிலிண்டர். இதோட பவர் பார்த்தீங்கன்னா 1150 PS அண்ட் டார்க் வந்து 250 நியூட்டன் மீட்டர் டார்க்கு. வெஹிக்கிள் வந்து 6 ஸ்பீட் மேனுவல் கியர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இன்ஜின் ஆயில் செக்கிங் மீட்டர், இன்ஜின் ஆயில் ஃபில்லிங் ஆப்ஷன், பிரேக் ஆயில், ஃப்ளூயிட் டிஸ்பென்சர் வாஷர் ஃபில்லிங் ஆப்ஷன், கூலண்ட் ஆயில், ரேடியேட்டர் ஆயில் ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் வந்து ஆமரான் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது வந்து வெஹிக்கிளோட ரிலே பாக்ஸ். வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் டீட்டெயிலிங் வந்து ஹுண்டாய் கிரெட்டா கேஸ்கேடிங் கிரில் கொடுத்துருக்காங்க. கேஸ்கேடிங் கிரில் வந்து குரோம் ஃபினிஷ் ப்ளஸ் கன் மெட்டல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து ஹுண்டாய் லோகோ பேட்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெருசாக இருக்குது. குரோம் ஃபினிஷ் பக்கத்தில் வந்து லைசன்ஸ் பிளேட் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில். ஏர் டேம் வந்து ட்ரபிசாய்டல் ஷேப்பில் இருக்குது. அலுமினியம் ஸ்கிட் லைன்ஸ் வந்து கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. கீழே இன்டர்மினன்ட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் டோயிங் பாயிண்ட் வந்து ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஹுண்டாய் கிரெட்டா ரியர் இன்டீரியர் பார்க்கலாம். இன்டீரியரில் டோர் பேட்ஸ் பாருங்கள். டோர் பேட்ஸ் வந்து ஒரு பெரிய பாக்கெட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. டோக்கன்ஸ் ப்ளஸ் காயின்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி. பவர் விண்டோ ஆப்ஷன் ப்ளஸ் வந்து சன்ஷேடு இது கொடுத்துருக்காங்க. ரியரில் ஸ்பீக்கர் ஆப்ஷன் அண்ட் 1 லிட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரோட லெக் ரூம் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. டிரைவ் சீட் வந்து அண்ட் ஃப்ரண்ட் கேபின் லைட் க்ளோவிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன கூலிங் கிளாஸ் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மேலே. எஸ் வேரியண்ட்டில் ஹெட்ரெஸ்ட் ஆப்ஷன் வந்து டிரைவ் சீட் அண்ட் கோ பேசஞ்சர் சீட்டில் வந்து ஹெட்ரெஸ்ட் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ரியர் சீட் வந்து நார்மல் ஹெட்ரெஸ்ட் தான். வெஹிக்கிளோட சைட் டீடைலிங் பார்க்கலாம். சைட் டீடைலிங்கில் வந்து வீல் பேஸ்கிட்டே வந்து ஸ்கொயர் ஆர்ச் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் கிளாடிங் வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் ஃபுல் சைடில் பிளாஸ்டிக் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் நல்லாயிருக்கு. வெஹிக்கிளோட வீல் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். இது வந்து எஸ் வேரியண்ட்ன்றதுனால இதில் வந்து நார்மல் ஸ்டீல் ரிம் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிம் வீல்ஸ் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் வேரியன்ட்ஸில் வருது. எக்ஸ் அண்ட் எஸ் வேரியண்ட்டில். எஸ்எக்ஸ் அண்ட் எஸ்எக்ஸ் ஆப்ஷனலில் வந்து அலாய் வீல்ஸ் வருது. இதோட வீல் சைஸ் பார்க்கலாம். வீல் சைஸ் வந்து 205 செக்மெண்ட் 65 ப்ரொஃபைல் R16 நார்மல் ரிம் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரே கலர் வீல் கவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து வெஹிக்கிளில் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. வெஹிக்கிளோட டாப் வேரியன்ட்ஸில் வந்து R17 டைமண்ட் கட் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட எஸ்எக்ஸ் வேரியண்ட்டில் வந்து கிரே அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் ஃபுல்லாகவே வந்து டிஸ்க் பிரேக் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். இது எஸ் வேரியண்ட்ன்றதுனால இதில் வந்து ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் அண்ட் ரியர் ட்ரம் பிரேக் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா MCPSN சஸ்பென்ஷன். ஷாக் அப்சர் வந்து டுவல் ஆக்டிங் ஷாக் அப்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து ரிஜிட் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷனும் நார்மல் ட்ரம் பிரேக் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட ORVM பார்க்கலாம். ORVM வந்து ஏ பில்லரில் வந்து பேட்ச் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ORVM டியூவல் கலர் ORVM இன்டெகிரேட்டட் ஹார்ட் பீட் பிளிங்கர்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ் வேரியண்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக் ORVM க்ளோசிங் ஆப்ஷன்ஸ் இல்லை மிரர் மட்டும் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப் வேரியண்ட்ஸில் வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட கீ பேட்சிங் பார்க்கலாம். கீ பேட்சிங் பேக் சைடில் வந்து ஹுண்டாய் லோகோ கொடுத்துருக்காங்க. ஹுண்டாய் லோகோ இந்த சைடு வந்து நார்மல் லாக் ஆப்ஷன், அன்லாக், பூட் ஓப்பனிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப் வேரியண்ட்டில் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் ஃபைண்டிங் ஆப்ஷனுக்காக
அலாரம் சவுண்டுக்கு வந்து தனி பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. மெக்கானிக்கல் கீ ஆப்ஷன் ரிமூவிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. வெஹிக்கிளோட ஃப்ரண்ட்டில் வந்து ரெக்வயர் சென்சார் கொடுத்துருக்காங்க டிரைவ் சீட் அண்ட் கோ பேசஞ்சர் சீட்டில். இந்த பிளாக் பட்டன் ஓப்பன் பண்ணால் டோர் ஓப்பன் ஆகிடும். ஏ பிளேயர் பாருங்கள், பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு பெயிண்டிங் இதெல்லாம் இல்லை, பியானோ பிளாக் கலர் இது பண்ணியிருக்காங்க. சென்டர் பில்லர் வந்து நார்மல் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. சி பில்லர் வந்து சில்வரிஷ் சி பில்லர்னு சொல்கிறாங்க. சில்வரிஷ் சி பில்லர் வந்து இந்த கிளாடிங் இங்கேருந்து ஃபுல்லாக சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க. சென்டர் ரீப்பரில் முடியுது. ரூஃப் ரைல்ஸ் வந்து சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. ஷோல்டர் லைன் வந்து ஃப்ரண்ட் டிரைவ் டோர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல கர்வியாக வந்து டெயில் லேம்பில் ஃபினிஷ் ஆகுது. வெஹிக்கிளோட ரூஃபில் வந்து ஷார்ப் ஃபின் ஆண்டனாஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து கிரே கலர் ரூஃப் ரைல்ஸ் இருக்குது. ரூஃப் வந்து இன்டர்மினன்ஸ் லைன்ஸோடு வரும் வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டிக்காக. ரூஃப் ஃபினிஷிங்கில் வந்து ஸ்பாய்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பாய்லர்ஸ் வந்து டியூவல் டோன் ஸ்பாய்லர்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வருது. வெஹிக்கிளோட ரியர் ஃப்ளூயிட் டிஸ்பென்சர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ரியர் விண்ட்ஷீல்டில் வந்து டிஃபாகர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ரியர் வைப்பர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரியர் வைப்பர் ஆப்ஷன்ஸில் வந்து ஹை ஸ்பீட் அண்ட் லோ ஸ்பீட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளூயிட் டிஸ்பென்சர் வந்து இந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்கு. வெஹிக்கிளோட சிக்னேச்சர் டேஞ்சர் லைட்ஸ் பார்க்கலாம். டெயில் லேம்ப் லைட் வந்து சி ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் லைட் மாதிரி, ஹெட் லேம்ப்ஸ் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி டிஆர்எல்ஸ் தான். இண்டிகேட்டர்ஸும் நார்மல் பல்ப் கொடுத்துருக்காங்க. 3 சேனலில் வந்து டேஞ்சர் லைட், பிரேக்கிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட ஸ்டாப் லைட் பார்க்கலாம். வெஹிக்கிளோட ஸ்டாப் லைட் வந்து சென்டரில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்பாய்லரில் கொடுக்காம. இந்த இடத்துல வந்து ஒரு பூட் டோரில் பிளாக் கலர் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. அந்த கிளாடிங்கில் வந்து ஸ்டாப் லைட் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஹுண்டாய் லோகோ சென்டரில் பேட்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பூட் டோரில் வந்து கிரெட்டான்ற வேரியன்ட் நேமை பேட்ச் பண்ணியிருக்காங்க. லைசன்ஸ் பிளேட்டுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க கீழே. லைசன்ஸ் பிளேட் நைட்க்கு வந்து எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரியர் பார்க்கிங் கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ரியர் பம்பர்ஸில் வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் லைட் இருக்குது, நார்மல் பல்ப், அப்புறம் வந்து 2 ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து ஒரு நார்மல் ஏர் டேம் கொடுத்துருக்காங்க ட்ரபிசாய்டல் ஷேப்பில். ஸ்கிட் லைன்ஸ் வந்து அலுமினியம் ஸ்கிட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க மாதிரியே. வெஹிக்கிளோட பூட் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். வெஹிக்கிளோட பூட் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பட்டன் வழியாக கீ பக்கத்தில் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பட்டன் வந்து இங்கே பிளேஸ் ஆகிருக்கு. லைசன்ஸ் பிளேட்டுக்கு வந்து 2 எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் பார்க்கிங் கேமரா வந்து லைசன்ஸ் பிளேட்டுக்கு மேலே டக் பண்ணியிருக்காங்க, வெளியில் தெரியாத மாதிரி. வெஹிக்கிளோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 433 லிட்டர்ஸ். பூட் ஸ்பேஸில் வந்து பார்சல் ட்ரே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக் வேரியன்ட்ஸான இஎன் இஎக்ஸில் வந்து பார்சல் ட்ரே வராது. எஸ் வேரியண்ட்டில் இருந்தால் பார்சல் ட்ரே வருது. பார்சல் ட்ரே வந்து நம்ம இந்த ஹூப்ஸ் வழியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். டேஞ்சர் ட்ரையாங்கிளில் இது கொடுத்துருக்காங்க ஸ்டெப்னி மாத்திர டைமுக்கு. ப்ளஸ் வந்து கீழே வந்து ஸ்டெப்னி வீல் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னி வீல் வந்து எல்லாமே காமன் தான். 205 செக்மெண்ட், 65 ப்ரொஃபைல், R16 ரிம் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரெட்டா ஃபுல்லாக காமன் ஸ்டெப்னி வீல் தான் வரும். ப்ளஸ் வந்து கேரி பேக் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து டிக்கி க்ளோ லைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன ஆப்ஷன்னா, இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸில் வந்து டோர் வந்து லாக் ஆகிடுச்சுன்னா மெக்கானிக்கல் கீ யூஸ் பண்ணி இதை வந்து இப்படி புல் பண்ணிட்டோன்னா ரியர் டிக்கி வந்து ஓப்பன் ஆயிரும். டிக்கி ஓப்பன் ஆனோடனே சீட்டை ஸ்ப்ளிட் பண்ணி பேசஞ்சர்ஸ் வெளியில் வந்துடலாம். அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்கு தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கியா ஷெல்டாஸ்லேயும் இந்த மாடல் இருக்குது. வெஹிக்கிளோட ஃப்ளூயல் லிட்டு வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் வந்து கீலெஸ் என்ட்ரி ஸ்டாப் தான். இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்ஜின் ஸ்டார்ட் ஆனோடனே சிஸ்டம் செக், வெஹிக்கிள் ஃபுல்லாக செக் ஆகிடும் டிஸ்பிளேல. இந்த இன்ஜின் வந்து கியா ஷெல்டாஸும் ஹுண்டாய் கிரெட்டாவும் ஒரே இன்ஜின் தான் ஷேர் பண்ணுது. ஹுண்டாய் கிரெட்டாக்கு வந்து அது ஹுண்டாய் கம்பெனிக்கு வந்து கியா வந்து சிஸ்டர் கன்சர்ன். இன்ஜின் மட்டும்தான் 2 வெஹிக்கிள்ஸும் ஷேரிங் இருக்கும். வெஹிக்கிள்ஸோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் பாடியும். இப்போ நம்ம வந்து வெஹிக்கிளை மூவ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து வெஹிக்கிளோட ரிவர்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். ரிவர்ஸ் கியர் வந்து கிளாம்ப்டு ரிவர்ஸ் கியர். இந்த ஷிஃப்ட் புல் பண்ணி ரிவர்ஸ் கியர் ஷிஃப்ட் பண்ணோம். ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் ஹெல்ப்போட ரிவர்ஸ் வியூ வர ஆரம்பிச்சிருச்சு. டைனமிக் வியூஸ் வருது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிவர்ஸ் மூவ் பண்ணிக்கலாம். வெஹிக்கிளோட டெஸ்ட் ட்ரைவ் பார்ப்போம். வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் மூவிங் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. செகண்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். செகண்ட் கியரில் வந்து அடிக்குவேட் நியூட்டன் டார்க் நல்லாயிருக்கு. புல்லிங் கெப்பாசிட்டி வெஹிக்கிளில் சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு விண்டி டைம். நம்ம வந்து ஒரு சிட்டி டிரைவ் பார்க்க போகிறோம். இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சீட் பெல்ட்ஸ் போட்டுக்கோங்க. சீட் பெல்ட்ஸ் போட்டு டிரைவ் பண்ணுங்கள்.
இதோட ஹார்னிங் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் இருக்கிற மாதிரி டுவல் ஹார்னிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட செகண்ட் கியர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. செகண்ட் கியர்லேயே வந்து நல்லா அடிக்குவேட் டார்க் கிடைக்குது. இது வந்து 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின். டீசல் வேரியன்ட்ஸ் வந்து எல்லா வேரியண்ட்லேயும் அவைலபிள் இருக்குது. இதோட நியூட்டன் மீட்டர் டார்க் பார்த்தீங்கன்னா 1150 பவரும் 250 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. வெஹிக்கிளை நம்ம சிட்டி டிரைவ் பார்க்கலாம். வெஹிக்கிளோட டர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 2.5 மீட்டர்ஸ். ஒரு மெயின் ரோட்லேயும் ஷார்ட் மெயின் ரோட்ஸ்லேயும் வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து டர்னிங் இதுவாகுது. ப்ளஸ் வந்து வெஹிக்கிளில் வந்து ஆட்டோ கிளைமேட் டெக்னாலஜி இருக்கிறதுனால வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக இருக்குது டிரைவ் அண்ட் கோ பேசஞ்சரில். வெஹிக்கிளோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்னா ரியர் சீட்டில் வந்து காயில் ஸ்ப்ரிங் அண்ட் ஸ்டிஃப்டு சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ரவுண்டாக கிராஸ் பண்ண போகிறோம். வெஹிக்கிள் வந்து 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் சிவிடி மேட்டட் இன்ஜின்ஸும் அவைலபிளாக இருக்குது. இப்போ 6 ஸ்பீடுன்றதுனால வந்து 2500 RPM வந்து சீக்கிரம் இன்ஜின் ரீச் ஆகிடும். ரீச் ஆனோடனே வந்து வெஹிக்கிள் வந்து 140 to 120 கிலோமீட்டர்ஸ் போகிறது வந்து நமக்கு ஸ்பீட் போகிறதே தெரியாது. ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கும். ப்ளஸ் வெஹிக்கிள் இன்சுலேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபயர்வால் இன்சுலேஷன் நல்லா இருக்கிறதுனால இன்ஜின் நாய்ஸ் வைப்ரேஷன் எதுவுமே உள்ளே இல்லை. ப்ளஸ் விண்ட் நாய்ஸும் நமக்கு எதுவும் உள்ளே இல்லை. இப்போ நம்ம கொஞ்சம் வெஹிக்கிள் ஸ்பீட் செக் பண்ணி பார்க்கலாம். வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் டுவல் ஆக்டிங் சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப நல்லா ஆக்ட் ஆகுது. ப்ளஸ் வந்து வெஹிக்கிளோட ஹைலைட் என்னென்னா நம்ம பொலிரோ அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸில் வந்து பேனட் தெரியறது வந்து இதே கிரெட்டாலேயே வந்து அந்த ஆப்ஷன்ஸ் தெரியுது. சிட்டி டிரைவிங்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டிராஃபிக் 2 வீலர்ஸ் மேலே ஹிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி டைமில் வந்து பேனட் வந்து வெளியில் தெரியறது வந்து சிட்டி டிரைவிங்க்கு நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெஹிக்கிளோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2500 மில்லிமீட்டர்ஸ். டர்னிங் ரேடியஸ் வந்து 5.7 மில்லிமீட்டர்ஸ். ஃப்ரண்ட்டோட விண்ட்ஷீல்டு பக்கத்தில் வந்து ஏ பில்லர் வந்து பிளைண்ட் ஸ்பாட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மற்ற சின்ன வெஹிக்கிள்ஸில் இருக்கிற மாதிரி இல்லை. 2 வீலர் ஹிட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த வெஹிக்கிளில் மேக்ஸிமம் இருக்காது. ஏ பில்லர் பிளைண்ட் ஸ்பாட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதில்.